1.5 லட்சம் கையில இருக்கா, இந்த இடம் வாங்கிக்கலாம். 8000 ரூபாய் என்னால இஎம்ஐ கட்ட முடியுமா, தாராளமா இந்த இடம் வாங்கிக்கலாம். ஆண்ட்ராய்ட் சைடு தாங்க, ஆனா இது அநியாயத்துக்கு ஆண்ட்ராய்ட் சைடு. வாசல்லயே பஸ் நிக்குது, கவர்மெண்ட் பஸ், பிரைவேட் பஸ் எல்லாமே நிக்குது. நடந்து வர்ற தூரத்துல பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்துலயே பறந்துருங்க. ஏர்போர்ட் வருதா? ஆமாங்க. 8 ஏக்கர்ல நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டமா ஒரு 200 பிளாட் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது பாருங்க, பிருந்தாவன் ஸ்கூல் அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி எல்லா ஸ்கூலுக்கும் எல்லா காலேஜஸ்க்குமான பஸ் இங்க நிக்குது. நிறைய ஸ்கூலு நிறைய காலேஜஸ் இங்க சுத்தி இருக்கு. டிடிசிபி பிளஸ் ரதா அப்ரூவ்டு தான். இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, அது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்துல ஒட்டின மாதிரி கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாங்க. இன்னைக்கு அது 1.5 கோடிக்கு வித்து 2 பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு எஃப்டி போட்டாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு எஃப்டி போட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லி செட்டில்டா இருக்காங்க. ஆண்ட்ராய்ட் சைட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்படி ஒரு ஆண்ட்ராய்ட் சைட்டை இது வரைக்கும் நம்ம சேனல்ல காமிச்சதுல பெஸ்டான சைட்டை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ரெடி டு ஆக்குபை வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வீடு கட்டுறதுக்கு பெஸ்டானது கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னால நம்பிக்கைனாலே கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு பேர் எடுத்த, ரியல் எஸ்டேட்ல ஒரு பெஸ்டான பேர் எடுத்த ஒரு கம்பெனி அப்படின்னா கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லலாம். அதுல ஒரு புது லேஅவுட் போட்டிருக்காங்க. அந்த லேஅவுட்காக சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்க பேரு? என் பேர் ஜீவா. கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒர்க் பண்றேன். நீங்க எவ்வளவு நாளா இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 4 to 5 years நான் வந்து 4 to 5 years ஒர்க் பண்றீங்க. சோ இப்போ எந்த இடத்துல நம்ம சைட் போட்டுருக்கோம் ப்ரோ, சொல்லுங்க. இந்த சைட் வந்து நம்ம செங்கல்பட்டு நியர்பைல பாலூர்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஆக்சுவலா இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 8 ஏக்கர்ல நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டமா ஒரு 200 பிளாட் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பாலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரத்துல ஒண்ணு வேணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணும்னா தாராளமா இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2 லட்சம் கூட இல்ல, 1.5 லட்சம் கையில இருக்கா, இந்த இடம் வாங்கிக்கலாம். 8000 ரூபாய் என்னால இஎம்ஐ கட்ட முடியுமா, தாராளமா இந்த இடம் வாங்கிக்கலாம். இது பாலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நானே அதை பார்த்துட்டேன். வேற என்ன அம்யூனிட்டிஸ் இங்க இருக்கு சொல்லுங்க, நான் ஏன் இந்த இடத்துல வாங்கணும்? கண்டிப்பா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ முன்னாடி இருந்த சென்னை 2 to 3 years பேக் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாம்பரம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சென்னை நுழைவாயில் ஒரு பெரிய growth ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளாம்பாக்கம் வரைக்குமே வந்து நமக்கு வந்து மெயின் சிஎம்டி அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து வந்துருச்சு. சோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து செங்கல்பட்டு, திண்டிவனம் இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சென்னையோட நுழைவாயில் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோசல் எல்லாமே வந்து போயிட்டு இருக்குது, கவர்மெண்ட் அப்ரூவல் எல்லாம் வந்து போயிட்டு இருக்குது. சோ இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் வர டெவலப்மெண்ட் வந்து இன்னும் வந்து சிட்டி லிமிட்டட் வந்து விரிவுபடுத்தி, சென்னை வந்து இத்தனை ஏக்கர்னு இல்லாம இத்தனை ஒரு காடு கணக்கா, இத்தனை ஹெக்டேர் கணக்கா வரும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் தாம்பரம்னு சொன்னாங்க, அப்புறம் கூடுவாஞ்சேரி சொன்னாங்க, அப்புறம் செங்கல்பட்டு சொன்னாங்க, இப்ப திண்டிவனம், மதுராந்தகம் தாண்டி போய் நிக்கும் போல இருக்கு. அதுல செங்கல்பட்டுக்கு பக்கத்துல தான் இந்த சைட் போட்டிருக்காங்க. சோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க. கூடுவாஞ்சேரியில எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு இடம் வாங்கி வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாங்க. இன்னைக்கு அது 1.5 கோடிக்கு வித்து 2 பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு எஃப்டி போட்டாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு எஃப்டி போட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லி செட்டில்டா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 10 years கழிச்சு, இல்ல ஒரு 15 years கழிச்சு, இல்ல ஒரு 5 years கழிச்சே நான் சொல்றேங்க, இந்த இடம் இப்படி இருக்கவே இருக்காது. கண்டிப்பா நல்ல ஒரு ப்ரொபோசல்ல நல்ல ஒரு ஹை ரைசிங் அப்ரைசல் ஆகக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம். நம்ம ஒரு இடம் வாங்கணும்னா என்னென்னங்க பார்ப்போம்? மண்ணு வளமா இருக்கா, தண்ணி நல்லா இருக்கா, காத்தோட்டம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இது மூணுமே ஒரு சேர கிடைச்சது தான் ஹெரிடேஜ் சிட்டி கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல. பின்னாடியே பாருங்க, மாமரம் நல்ல வளர்த்தியா இருக்கு. சென்னையில தானே பார்க்லாம் கொடுப்பாங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்களா? இங்கேயும் அது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி, அதுல பார்க் கொடுத்துருக்காங்க. அந்த பார்க்ல தான் நாங்க உட்காந்து பேசுறோம். பிரதர், இந்த இன்னர் அம்யூனிட்டிஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க பிரதர். நம்ம சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆஸ் யூசுவல் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட்டட் கம்யூனிட்டி தான். அதை தாண்டி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம வந்து இபி கனெக்ஷன்லாம் வந்து சைட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்கோம். ரெடி டு ஆக்குபை மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா மக்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரோடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 24 feet 30 feet வரைக்கும் நம்ம வந்து ரோடு கொடுக்குறோம். டிடிசிபி பிளஸ் ரதா அப்ரூவ்டு தான். பிளஸ் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே சென்சார் லைட்ஸ் தான். சென்சார் லைட், சோலார் லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ ஆல் ஃபேசிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஒரு லோ பட்ஜெட்ல கார்னர் பிளாட்ஸ்மே இருக்கு. ஒரு லோ பட்ஜெட்ல வந்து மக்கள் வந்து ஒரு 13 லட்சம் ரூபாய்க்கு வந்து பிளாட் வந்து இப்போ எனக்கு நான் வந்து வாங்கி நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வாங்குறேன் அப்படின்னா தாராளமா வாங்கிட்டு போகலாம். சோ அந்த மாதிரி வந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கு தான் நம்ம வந்து வெறும் 13 லட்சம் ரூபாய் 600 ஸ்கொயர் ஃபீட் 700 ஸ்கொயர் ஃபீட் நம்ம வந்து கொடுப்போம். உங்களுக்கு எல்லாம் பார்க் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு கிட்ஸ் பிளே ஏரியா இல்லையான்னு பசங்க கேட்க கூடாதுன்றதுக்காகவே கிட்ஸுக்காக கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் பிளே பார்க்கும் இருக்கு. சுத்தி
சுத்தி கேட்டட் கம்யூனிட்டி இருக்கிறதுனால குழந்தைங்களை விட்டு நம்ம ரிலாக்ஸா இருக்க முடியும். பைபாஸா இருந்தாலுமே பயப்பட தேவையில்லை. ஆன் ரோட் சைடு தாங்க, ஆனா இது அநியாயத்துக்கு ஆன் ரோட் சைடு. வாசல்லயே பஸ் நிக்குது, கவர்மெண்ட் பஸ், பிரைவேட் பஸ் எல்லாமே நிக்குது. நடந்து வர்ற தூரத்துல பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்துலயே பரந்தூருங்க. பரந்தூரா? ஆமாங்க. ஏர்போர்ட் வருதா? ஆமாங்க. ஆமா, ஏர்போர்ட் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. பரந்தூர் ஏர்போர்ட் வந்துட்டா இந்த சர்க்கிள் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆயிடும். மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஒரு காலத்துல எப்படி இருந்தது, இன்னைக்கு அது சுத்தி ஒரு 30-40 கிலோமீட்டர், ஏன் 50 கிலோமீட்டருக்கே ஒரு இடம் கிடைச்சா ஓகேன்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுவும் அதே மாதிரிதான் சூப்பரா டெவலப் ஆகும். சோ மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. 24 ஃபீட் அகலமான தார் ரோட் சாலைங்க. 24 மட்டும் இல்லைங்க, 30 and 40 ஃபீட் அகலமான தார் சாலை. வேற என்ன வேணும்? இது மட்டும் இல்லாம இங்க APF ப்ராஜெக்ட்ன்றதுனால 2 நாள்ல லோன் கிடைச்சிடும். பேன் கார்டு, ஆதார் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, என்ன கார்டு வச்சிருந்தாலும் பெரிய பிரயோஜனமே கிடையாதுங்க. நம்ம பேர்ல ஒரு இடம் இருக்கா, அதுதான் மேட்ரு. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, அது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்துல ஒட்டின மாதிரி கட்டியிருக்காங்க. ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வரனா இது எந்த அளவுக்கு டெவலப் ஆகும்னு அவங்க தெரிஞ்சு வச்சுதான் கட்டியிருக்காங்க. கீழே 3 கடை, மேல 3 கடை, அதுக்கு மேல வீடு. இங்க எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் காலேஜ் பஸ்ஸும், அது பாருங்க பிருந்தாவன் ஸ்கூல் அப்படியே போயிட்டே இருக்கு, பிருந்தாவன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த மாதிரி எல்லா ஸ்கூலுக்கும் எல்லா காலேஜஸ்க்குமான பஸ் இங்க நிக்குது. நிறைய ஸ்கூலு, நிறைய காலேஜஸ் இங்க சுத்தி இருக்கு. பாலூர் ரயில்வே ஸ்டேஷன், இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் காமிச்சல அது பக்கத்துல பாலூர் ரயில்வே ஸ்டேஷன். அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். செங்கல்பட்டுல இருந்து கரெக்டா ஒரு 7 கிலோமீட்டர் தான் வரும். செங்கல்பட்டு எவ்வளவு பெரிய ஜங்ஷன் தெரியும். நீங்க வெளியூருக்கு எங்க போனாலும் அந்த ட்ரெயின்லயும் போலாம். அப்படி இல்லைனாலும் இதுக்கு ஒரு பெரிய ஹைலைட் இருக்கு. 2 ஏர்போர்ட்டுக்கு நடுவுல இந்த இடம் அப்ப போட்டிருக்காங்க. பிரதர் சொல்லுங்க, அது என்ன 2 ஏர்போர்ட்? நம்ம செங்கல்பட்டுல இருந்து நம்ம வந்து மீனம்பாக்கம் போற டிராவல் டிஸ்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து பரந்தூர் போற இப்போ கரெக்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த ப்ராஜெக்ட். இப்போ அது ஆன் கோயிங் ப்ராசஸ்ல இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, ஆன் கோயிங் ப்ராஜெக்ட். இப்போ நியர்லி வந்து 300 ஏக்கர்ஸ் வந்து அப்ரூவல் பண்ணி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஏர்போர்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சோ அது வந்துருச்சு அப்படின்னா GST உள்ள போறவங்க எல்லாருமே வந்து இந்த லைன்ல தான் ஏர்போர்ட்டுக்கு போய் ஆகும். வேற வழி கிடையாது, வேற வழியே கிடையாது. இந்த ஏரியா தவிர இந்த ஹைவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸி ஆயிடும். ஓகே, வேற வழி கிடையாதுங்க. நீங்க பரந்தூர் ஏர்போர்ட் போறதுக்கு வேற வழியே கிடையாது. இந்த ஒரு ரோடு தான் நீங்க புடிச்சே ஆகணும். அப்ப இந்த இடம் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கும் நீங்களே பாத்துக்கோங்க. அப்போ ஒரு பிசினஸ் மேனா இருக்காங்க, அடிக்கடி ஏர்போர்ட்டை பிடிக்கிறாங்கன்னா இந்த இடம் ரொம்ப பெட்டரா இருக்கும் இல்லையா? வீடு கட்டி ரெண்டுக்கு விட்டா கூட உங்களுக்கு ஒரு 5000 குறைஞ்சபட்சம் கிடைக்கும். நான் குறைஞ்சபட்சம் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப மீனம்பாக்கம், ஃபாரின்ல இருந்து மீனம்பாக்கம் வர்றதுக்கு 1 hour 1.5 hours, மிஞ்சி போனா 3 hours வந்துடுறோம். பட் மீனம்பாக்கத்துல இருந்து சென்னையில இருக்க ஏதோ ஒரு வீட்டுக்கு 4 hours 5 hours 6 hours டிராபிக்ல போக வேண்டியதா இருக்கு. பட் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா அந்த டிராபிக் ப்ராப்ளம் இல்லாம ஒரே GST எத்தமா வந்தமா வீட்டுக்கு சேர்ந்தோமான்னு அப்படி சூப்பரா இருக்கும். ஆனா இந்த ஏரியால ஜஸ்ட் 2300 rupeesக்கு per square feet தராங்க. ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். என்னோட ஒரு நகை இருக்குங்க, அது அடமானம் வைக்கிறேன், எனக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரும். அந்த காசு கொடுத்தா போதுமா? கண்டிப்பா போதும். மீதி என்ன பண்றது? EMI போட்டுக்காங்க. மாசம் எவ்வளவு கட்டணும்? வெறும் 8000 ரூபாய். உங்க இடம், இந்த இடம் உங்களுக்கு சொந்தங்க. லேடிஸ்லாம் தாராளமா துணிஞ்சு வாங்கலாம். ஒரு லோனை மட்டும் போட்டுக்கோங்க. மாசம் 8000 ரூபாய் வீட்டுக்கு வாடகை கொடுக்குற மாதிரி இதை கட்டிட்டே வந்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு சொந்தமாகும். இடத்துல ஒரு வீடா கட்டணும்னா எவ்வளவு காஸ்ட் இருக்கும்? ஒரு 40 லட்சம், ஒரு 50 லட்சம், அவ்வளவுலாம் இல்லைங்க. வெறும் 30 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். இடத்தோட வீடு 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் நமக்கு சொந்தமாயிடும். இன்னும் ஒரு 5 years கழிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஒரு இடம் காலியா இருக்காது. ஐயோ நம்ம அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோமே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 5 years கழிச்சு வந்தீங்கன்னா இதுல இருந்து ட்ரிபிள் டபுள் அப்படிதான் ஆகியிருக்குமே தவிர குறைஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க லேண்ட் வாங்கினவங்க யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, அன்னைக்கு சும்மா ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாங்க, இன்னைக்கு ஒரு 1.5 கோடிக்கு வித்துட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன். யோசிக்காதீங்க, ஆன் ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இடம் வாங்கிட்டேன் வீடு கட்டிட்டேன்னு சொன்னீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. வாழ்க இடத்துடன் வீடுடன்.